ஜூலை 1ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகிறது. அதற்காக ஏற்கனவே அந்த கூட்டணியில் இப்போது இருக்கிற காங்கிரஸ் கட்சி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடைய கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து அந்த ஒரு கூட்டம் போட்டு ஒரு புதிய கூட்டணியின் பெயர் என்ன என்பதை விஜய் முடிவு செய்து அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தரப்புல எங்க கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க வாங்கிட்டு போய் தான் நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை முறியடிக்கும் வகையில் இனிமே அவங்க உங்க கூட்டணி இல்லை, நாங்க தனியா ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றோம், அதுக்கு இதுதான் பேரு என்று ஜூலை 1ஆம் தேதி ஒரு முடிவை எடுக்க போகிறார் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதற்கு இத்தனை நாட்கள் என்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மாற்றப்படுவதற்காக விஜய் காத்திருந்தார். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக மாணிக் தாக்கூர் நியமிக்கப்பட்ட பிறகுதான் இந்த முன்னெடுப்பு, ஏற்கனவே அவர்கள் மனதிலே இருந்த முன்னெடுப்பை செயல் வடிவம் கொடுத்திருக்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் மாணிக் தாக்கூர், இடதுசாரிகள், விசிகா தலைவர் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முஸ்லீம் லீக் கட்சிகள், இவர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடைபெறும். அந்த கூட்டணிக்கு என்ன பேரு அப்படிங்கிறது ஏற்கனவே மாநிலங்களவை எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்று அவருடைய எக்ஸ் தளத்தில் போட்டார் அல்லவா, அந்த பேரே அதிகபட்சம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கூட்டணி வட்டாரத்தில்.